ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கமன்னு நல்ல வாசனையாக நல்லா ருசியாக இருக்கக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய போகிறோம். அது நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சாப்பாடு செய்ய போகிறோம். நான் இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அரிசி போட்டு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு 10-15 பூண்டு, 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 3 மிளகாய், இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிருவோம். அரைச்சிட்டு வரேன். தாளிக்கிறதுக்கு 2-3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்குவோம். ஒரே தக்காளி மட்டும் கட் பண்ணி தாளிக்கு போட்டுக்குவோம். மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்து தாளிக்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போது எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் போட்டுலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இருக்குது, அதை போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த சாப்பாடு நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு குழம்பு ஏதாவது வைக்க முடியல, ஏதோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அது 1 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு தக்காளியை வதக்க போட்டிருக்கிறேன். ஒரு 5 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி அங்கங்கே தெரியணுன்னுக்காக நான் ஒரு தக்காளி தாளிக்க போட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படியே செய்யுங்க, நல்லாயிருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி வைக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்றேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தக்காளியை அதில் ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள், இதை நான் ஊற்றிடுறேன். இது இப்போ அரைச்சி ஊற்றிட்டோம்னா நம்ம சாப்பாடு நல்லா கொஞ்சம் கொலன்னு இருக்கும். எதையும் நம்ம பொறுக்கி எடுத்து வைக்க வேண்டியதும் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அப்படியே அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. காரம், உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இதில் 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் இவ்வளோ கொத்தமல்லி போடுறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போடுங்க. நல்லா ஒரு கை போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம், 1 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் ஊற்றிக்கலாம். அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் மிக்சியை கழுவி அதையும் ஊற்றிடலாம். மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்சி தண்ணி
அதையும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. நான் அரிசியை கழுவிட்டு வந்துருக்கிறேன். இதை போடலாம். நான் வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு தேவையான அரிசியும் பருப்பும் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க. அரிசி பருப்பு போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இது ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போயிடுச்சு. நல்லா கிளறி விட்றேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. அதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். ஊறுகாய் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.